ஒருங்கிணைந்த ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்த பிறகு ஆந்திராவின் தலைநகராக அமராவதியை உருவாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. சர்வதேச நகரங்களில் ஒன்றாக அமராவதியை கட்டமைக்க தேவையான திட்டமிடல்களை தொடர்ந்து மெருகேற்றிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 9 வகையான தீம்கள் கொண்ட நகரங்களாகவும் 27 நகர அமைப்புகளாகவும் அமராவதியை உருவாக்க முடிவெடுத்தார். அந்த கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சபதமேற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார். 9 సిటీస్ అనుకున్నాం, 27 టౌన్షిప్స్ పెట్టుకున్నాం. ఇవన్నీ కూడా ఎక్కడికక్కడ మోస్ట్ లివబుల్ కింద, అంటే మనం నివాసం ఉండడానికి ఒక అనుకూలమైనటువంటి இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் చేసుకొని మనం ముందుకు పోతున్నాం. குண்டூர் மாவட்டத்தின் கிருஷ்ணா நதிக்கரையோரம் அமராவதியில் கடந்த மார்ச் 2015ஆம் ஆண்டில் மொத்தம் 33,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. 2050ஆம் ஆண்டு 30,55,000 பேர் வசிப்பார்கள் என கணக்கிட்டும் நகருக்கு வணிக வர்த்தக நிறுவனங்களுக்கான பணிக்கு வந்து செல்வோரின் எண்ணிக்கை 11,73,000 இருக்கும் எனவும் அதற்கேற்ப கட்டமைப்புகள் வடிவமைக்கப்பட்டன. அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளையும் ஒருங்கே பெற்ற சாலைகள், மின் பகிர்மானம், குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய்கள், வெள்ளநீர் வடிகால்கள் என அனைத்து கட்டமைப்புகளையும் கொண்ட ஆகச்சிறந்த நகரமாக உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. తెలంగాణకు హైదరాబాద్ ఉంది, తమిళనాడుకు ఒక చెన్నై ఉంది, కర్ణాటకకు ఒక బెంగళూరు ఉంది. మనం కూడా అలాంటి సిటీ వస్తే తప్ప ప్రపంచంలోనే ది బెస్ట్ ఎక్కడ ఉందంటే దానికి కేర్ ఆఫ్ అడ్రస్ గా మన అమరావతి ఉండాలి, దానికి కేర్ ఆఫ్ అడ్రస్ గా మన రాష్ట్రం ఉండాలి. దానికోసం ముందుకు పోతున్నాం. திட்டங்கள் வெறும் திட்டங்களாக மட்டும் இல்லாமல் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. சர்வதேச தரத்திலான கல்வியை அமராவதியில் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அங்கு முதலாக SRM பல்கலைக்கழகத்தையும் அவர் திறந்து வைத்தார். அமராவதி மீதான அவரது கனவு திட்டம் உருவெற்று வருவதற்கு இதுவே சாட்சியாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுபாஷுடன் ஜெய்சங்கர்.